ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ஹட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் வந்து நீங்கள் பொங்கலுக்கு ரவா தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் செய்கிறதுக்கு வந்து நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக புளி ஊற போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து புளி தண்ணி ஜாஸ்தியாக தேவை கிடையாது. அதனால் நல்லா ஒரு புளியங்கொட்ட அளவுக்கு புளி இருந்தால் கூட போதும். தண்ணியாக கரைச்சி தான் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான். அடுத்தது இதுக்கு வந்து ஒரு பொடி செய்ய போகிறோம். இந்த பொடி போட்டால் தான் வந்து சூப்பராக வந்து டேஸ்டியே கொடுக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா பெருங்காயம் பொரிஞ்சோடனே 4 வரமிளகாய் சேர்க்குறேன். இதையும் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த குட்டி கப்பால் நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போடுறேன். இது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரையிலும் இருக்கும். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. செவக்க வறுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து ஸ்மெல் வரும் வறுக்கும் போது. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதே கப்பால் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அதே சூட்டில் வந்து நம்ம வெந்தயம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் வந்து ஆறினோடனே நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த பொடி. இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கலாமான்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வறுபடுறதுக்கு நேரம் வந்து வேறுபடும். அதனால் வந்து நான் தனித்தனியாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து கருகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டே சுத்தமாக போயிடும். அதனால கேர்ஃபுல்லாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாம்பார் செஞ்சிடலாம். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துருங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டா போதும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு வந்து நான் ஒரு குட்டி தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். ரொம்ப இதுக்கு புளிப்பு, இந்த சாம்பாருக்கு ரொம்ப புளிப்பு தேவை கிடையாது. அதனால் சின்ன தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த காய் வேணுமோ அது போட்டுக்கலாம். நான் வந்து கேரட்டும் முருங்கைக்காவும் போடுறேன். இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, எவ்வளோ சாம்பார் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். ரொம்ப கம்மியாக போட்டால் போதும் மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சமாக அதனால் சேர்த்துக்கோங்க போதும். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. காய்கறி வேகட்டும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர வைக்கலாம். புளி தண்ணி வந்து இவ்வளோ தான், நான் தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றினா போதும். புளி தண்ணி ஊற்றியும் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பை நல்லா குழச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் ஒரு கொதி வர வைங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து கலக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நான் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் சாம்பார் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பொடி தோராயமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிண்ணத்தில். இதை வந்து அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக வரும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக தண்ணி கரைச்சி அப்படியே இந்த பொடியை வந்து அதில் கலந்துடுறேன். வெறுமா நீங்கள் பொடி தூவுனீங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன். பொடி சேர்த்தோன்னே வந்து சாம்பார் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இதை வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரையிலும் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க.
சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நம்ம சாம்பார் சாப்பிடும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பாரில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து இது ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போது மினி இட்லி ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். சூப்பரான மினி இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.